ஜெம் சாக்ரட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ரியா. இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரியோட தலைப்பு இயேசுவுக்காக மரித்த ஸ்தேவான். அதற்கான வேத வசனம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஏசப்பா இந்த உலகத்துல நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்தாரு. ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோட எழும்பி வந்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் இந்த பூமியில இருந்துட்டு பரலோகத்துக்கு போனாரு. ஏசப்பா பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஏசப்பாவுடைய சீஷர்கள் ஏசப்பாவுடைய அன்பை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை நிறைய பேர் கேட்டு ஏசப்பாவுடைய அன்பு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கேட்க நாங்க இன்னும் ஆசைப்படுறோம்னு சீஷர்களை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அப்படி பின்பற்ற நபர்கள்ல கணவனை இழந்த விதவைகள், பெண்கள், முதியோர்கள், ஏழைகள் மற்றும் பிச்சைக்காரங்க கூட இருந்தாங்க. சீஷர்கள் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால அவங்களை சரியா கவனிக்க முடியல. அதனால பேதுருவும் மற்ற சீஷர்களும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. 7 சீஷர்களை தேர்ந்தெடுத்து ஏழை எளியோரை கவனிக்கும்படியாக செலக்ட் பண்ணாங்க. அப்படி செலக்ட் பண்ண நபர்கள்ல ஒரு முக்கியமான நபரை தான் இன்னைக்கு நம்ம கதையில பார்க்க போறோம். அவர்தான் ஸ்தேவான். இந்த ஸ்தேவானை பத்தி நாம பார்க்கலாமா? ஸ்தேவான் ஏழை எளியோரை பார்க்கும்போது, நீங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, உங்களுக்கு எந்த குறையும் இல்லையே அப்படின்னு அவங்கள பார்த்து நல்லா விசாரிப்பாரு. அதனால எல்லோருக்கும் ஸ்தேவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா சில பேருக்கு அவரை பிடிக்கல. ஏன்னா ஏசப்பா மாதிரியே இவரும் எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கிறதுனாலதான். ஏசப்பாவை பிடிக்காத சில பேருக்கு ஸ்தேவானையும் பிடிக்கல. இந்த ஸ்தேவான் என்னன்னா, ஏசப்பா ஏசப்பான்னு ஏசப்பாவுடைய அன்பை பத்தியே சொல்றானே, இவனை ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சில பேர் திட்டம் போட்டாங்க. அதற்காக கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இந்த ஸ்தேவானை பத்தி ஊருக்குள்ள பொய்யானதை பரப்புங்க, அதுக்காக நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்கறோம்னு கொடுத்தாங்க. அவங்க போய் ஊருக்குள்ள ஸ்தேவானை பத்தி பொய்யான விஷயங்களை எல்லாம் பரப்ப ஆரம்பிச்சாங்க. அதனால ஸ்தேவானை சேவகர்கள் கைது செஞ்சு கூட்டிட்டு போனாங்க. ஸ்தேவானை ஜட்ஜு கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அந்த ஜட்ஜ் யாருன்னா பிரதான ஆசாரியன். அவர் கூட இன்னும் சில பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஸ்தேவானுடைய முகத்தை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. ஏன்னா ஸ்தேவானுடைய முகம் ஏஞ்சல்ஸோட முகம் போல ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. அந்த ஜட்ஜ் கேட்டாரு, இவங்க சொல்றது எல்லாம் உண்மையா ஸ்தேவான் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஸ்தேவான் ஆமாம்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அதுக்கு பதிலா ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆபிரகாமை பத்தி சொன்னாரு, அவரோட பையன் ஈசாக்க பத்தி சொன்னாரு, அவரோட பையன் யாக்கோபு பத்தி சொன்னாரு, அப்புறம் யோசேப்பை பத்தியும் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு செய்தி சொன்னாரு. மோசையை பத்தின ஒரு ஸ்டோரி சொன்னாரு. இஸ்ரவேல் மக்கள் அடிமையா இருந்த போது மோசையை தான் ஆண்டவர் விடுவிக்க அனுப்புனாரு. ஆனா விடுவித்து கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் மக்கள் மோசை கிட்ட கோவப்பட்டு முறுமுறுத்து எரிச்சல் அடைஞ்சு அவரையே வெறுத்து ஒதுக்குனாங்க. அதே மாதிரி இந்த காலத்துல நம்மள பாவத்துல இருந்து நம்மை விடுவிக்க ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாரு. ஆனா நீங்க ஏசப்பாவை ஏத்துக்காம அவரையே சிலுவையில அடிச்சு கொண்டுட்டீங்க. நீங்க திருந்தவே மாற்றீங்க, உங்க மனசு கல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாரு ஸ்தேவான். உடனே அங்க உள்ள எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. உடனே ஸ்தேவான், இப்போ நான் பரலோகத்துல ஏசப்பா நின்னுட்டு இருக்கிறத பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே அவங்க எல்லாரும், இவன் நம்ம எல்லாரையும் திருந்தாத ஜென்மம், கல்லான மனசுக்காரங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஏசப்பா ஏசப்பான்னு இன்னும் ஏசப்பா பத்தியே தான் சொல்லிட்டு இருக்கானா, இவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை அடிச்சு தரையில தள்ளி தரன்னு இழுத்துட்டு போய் ஊருக்கு வெளியில பெரிய பெரிய கல்லை வச்சு எரிய ஆரம்பிச்சாங்க. அது அவரோட உடம்புல காயத்தை ஏற்படுத்துச்சு, ரத்தமும் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப கூட அவரு ஏசப்பா கிட்ட ஒரு பிரேயர் பண்ணாரு. ஏசப்பா, இவங்க தெரியாம என் மேல கல்ல எரிஞ்சிட்டாங்க, ஏசப்பா இவங்க பண்ற இந்த தவறை எல்லாம் இவங்களுக்கு மன்னிச்சிடுங்க ஏசப்பா அப்படின்னு அழுதுட்டே இறந்து போயிட்டாரு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கும்னு நான் நம்புறேன். ஸ்தேவான் எல்லா ஏழைங்க கிட்டையும் எல்லார்கிட்டையும் ஏசப்பாவுடைய அன்பை காண்பிச்சு எல்லாரையும் நேசிச்சது போல நாமளும் மத்தவங்களை நேசிக்கணும். ஏசப்பாவுடைய அன்பை எல்லார்கிட்டையும் நாம காட்டணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்பிக்கையின் தேவன் நிகழ்ச்சியில மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்பிக்கையின் தேவன் நிகழ்ச்சியில மீண்டும் இன்னொரு ஸ்டோரியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.